அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ அம்மா ரியல்டர்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம இப்போ பார்க்க போகிறது முகப்பேர் மற்றும் அயனம்பாக்கத்துக்கு மிக அருகில் கோலடி பச்சையப்பன் நகரில் இருக்கிற ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸு. இது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர், 2 பக்கமும் 30 அடி ரோடு. இந்த ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் அவங்களோட வழி முதல் என்ட்ரன்ஸ் இருக்குது, மெயின் என்ட்ரன்ஸு. அந்த பக்கம் சவுத் ஃபேஸிங்கு. நம்ம ஃபினிஷ் பண்ண ஸ்லைடு வந்து போட்டிருக்கோம். பக்கத்தில் இருக்கிற வீடு நம்ம கட்டி கொடுத்தது தான். அதோட ஸ்லைடு தான் எப்படி வரும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் அந்தந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணால் எப்படி வரும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக உங்களுக்கு சேர்த்துருக்கோம். லிவிங் ஏரியா இப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக அதை காமிச்சிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, பெட்ரூமு, ஒரு காமன் பாத்ரூம், டாய்லெட்டு, ஒரு கிச்சன் நல்லா பெருசாக இருக்கும். படிக்கட்டு கீழே ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்கும் உங்களுக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பக்கமாக நல்ல ஜன்னல், உங்களுக்கு நல்ல காற்றோட்டம் வெளிச்சமாக இருக்கும். கார்னர் பிளாட்டு, அதனால் காற்றோட்டம் வெளிச்சம் எல்லாம் இருக்கிற மாதிரி நல்லா பக்காவாக பண்ணியிருக்கோம். வால் சீலிங், கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. டிவி கேபின்லேருந்து எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கு தான் அந்த ஸ்லைடு உங்களுக்கு காமிக்கிறோம். இது வந்து காமன் டாய்லெட் பாத்ரூமு. ஃபினிஷ் ஆன பிறகு எப்படி இருக்குன்றத ஸ்லைட் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபினிஷ் ஆனால் இது மாதிரி வரும் உங்களுக்கு. பக்கத்துலேயே கிச்சனு, இது ஒரு டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்லைட் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபினிஷ் ஆன பிறகு இது மாதிரி வரும், ஃபினிஷ் ஆகுது. பக்கத்துலேயே கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தாராளமாக புழங்குற அளவுக்கு இருக்கும். ஃபுல்லாக மாடுலர் கிச்சன், கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம். எப்படி ஃபினிஷ் ஆன பிறகு எப்படி இருக்கும்ன்றதுக்கான ரெஃபரன்ஸ் பிக்சர் அது. சைடில் லேப்ட் இருக்குது. லேப்ட்டுக்கும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். பக்கத்துலேயே கட்டின வீடு, நம்ம கட்டின வீடு தான். அது ஃபினிஷ் ஆகி முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இது கார்னர் பிளாட். இது 825 ஸ்கொயர் ஃபீட் இடம், 1700 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,20 lakhs, நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இது பெட்ரூம்லேயும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு, லேப்ட்லேயும் கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்டேர் கேஸ் ஃபினிஷ் ஆனால் இது மாதிரி இருக்கும். ஸ்டேர் கேஸில் ஃபுல்லாக கிரானைடு, ரெயிலிங்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயிலிங் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். மேலே 2 பெட்ரூம் இருக்குது. இந்த 2 பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. நல்ல டபுள் காட் போட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய பெட்ரூமு. இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது 2 பெட்ரூம் நடுவில். ஃபினிஷ் ஆனால் இந்த மாதிரி வரும். அது பாருங்கள். எங்கேயும் ஃபுல்லாக ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருக்கோம், பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே. உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் காமிச்சு பாருங்கள், அதே மாதிரி வந்துடும் கிட்டத்தட்ட. பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாக இன்டீரியர்லாம் பண்ணி பக்காவாக கொடுத்துருவோம். இதான் அந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் பக்கத்துலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அங்கே ஒரு கபோர்டு ஒர்க்கு, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கான அந்த மிரர் வச்சு எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அதுவும் டபுள் காட் போட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் தான். இங்கேயும் ஃபுல்லாக இன்டீரியர்லாம் பண்ணியிருக்கோம். இந்த ரெஃபரன்ஸ் பிக்சரு ஃபினிஷ் ஆகினா இந்த மாதிரி கண்டிஷனில் வரும் உங்களுக்கு. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நாங்கள் அதில் ஒரு கலர் போட்டிருக்கோம். முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர்லாம் பண்ணி கொடுக்கலாம். இங்கேயும் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அட்டாச்சு பாத்ரூம் பக்கத்துலேயே தான் அந்த இது. அண்ட் அதுக்கு சிட்டிங் பக்கத்துலேயே பால்கனி ஃபினிஷ் ஆனால் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பால்கனி ஃபினிஷ் ஆனால் எப்படி இருக்கும். இது ஈஸ்ட் சைடு 30 அடி ரோடு, பச்சையப்பன் நகர் போகிற வழி, ஆனந்த் ஃபார்ம்ஸ் இதுக்கெலாம் போகிற வழி. அது அந்த சைடு 30 அடி ரோடு தான். அது பெருமாள் கோயில் தெருன்னு சொல்லுவாங்க. இது மேலே மொட்டை மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸு. இங்கேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இங்கே வாஷிங் மிஷின் அதெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது. கரண்ட்டு, வாட்டர் டேப்பு எல்லாமே லைன்லாம் பண்ணி வச்சுருக்கோம். பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். மொட்டை மாடியில் சுற்றி உங்களுக்கு டைல்ஸ் எல்லாம் போட்டு பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா அயனம்பாக்கம் வேலம்மாள் CBSE ஸ்கூல்லேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும் உங்களுக்கு. 1 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் தான் வரும். அங்கே முகப்பேர் பைபாஸ் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கும்.
மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐசிஎஃப் காலனி போகலாம், திருவேற்காடு போகலாம், ஆவடி போகலாம், எல்லாம் போகலாம். இந்த வீடு சம்பந்தமாக மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் சந்தேகங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த ராமகிருஷ்ணன் அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள், திருப்பியும் போடுறேன் உங்களுக்கு. அந்த கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி மற்ற அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இதுவரையில் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி, வணக்கம்.